அவருக்கு வேலை செய்யும்படியா, அவரை துதிக்கும்படியா, அவரை தொழுது கொள்ளும்படியா, அவருக்காக பணிவிடைகளை செய்யும்படியா கர்த்தர் சிருஷ்டித்தார். அதில் ஒரு தூதன் தான் நான் ஏன் தேவனுக்கு மேலாக எழுமுனா என்ன, தேவனுக்கு மாதிரி என்ன எல்லாரும் தேவனை போல துதிச்சா என்ன அப்படின்னு அவன் கர்வத்தில் எழுந்ததுனால ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தால் அந்த தூதனை அங்கிருந்து தள்ளினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் அப்படி படைக்கும்போது சங்கீதம் 148:5 நம்ம வாசிப்போமா? சங்கீதம் 148:5. ஹல்லேலூயா. எவைகள்? தேவதூதர்கள் கர்த்தரின் நாமத்தினாலே கர்த்தரை துதிக்கணும், அவங்க தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். யோபு 38 4, 5, 6, 7 வசனத்தை வாசிக்கும்போது 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. ஹல்லேலூயா. இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் கட்டளையிட தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டனர் என்றும், பூமி ஆண்டவரால் படைக்கப்பட்ட போது தேவதூதர்கள் பாடி கம்பீரித்தார்கள். அப்போ ஒரு காலத்தில் ஆண்டவர் தேவதூதர்களை முதல் சிருஷ்டித்து கர்த்தரை வணங்கும்படியா, கர்த்தரை ஆராதிக்கும்படியா, கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடும்படியா அவர்களை நியமித்து வைத்திருந்தார். அதன் பின்பு கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும்போது தேவதூதர்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம்? பாடி கர்த்தரை கர்த்தர் இவ்வளோ அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தி பாடினார்கள். கொலோசியர் 1:16 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம ரொம்ப கவனமாக நம்ம வாசிக்கணும். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது எல்லாமே அவருக்குள். கடைசி வார்த்தை பாருங்க, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் ஆண்டவர் தேவதூதர்களை சிருஷ்டித்தாலும் அவருக்கென்றும் அவருக்காகவும் தான் என்ன செய்திருக்கிறார்? அவரை கொண்டு அவருக்காக என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை இந்த பவுல் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இதில் நம்ம பார்க்குறோம், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் எல்லாவற்றையும் உண்டாக்கினது யாரு தான்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ வானத்தில் நமது கண்களுக்கு காணப்படாத தூதர்களும் கிறிஸ்துவினாலும் கிறிஸ்துவுக்கென்றும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். ஸோ தேவன் படைப்பில் வானத்தில் காணப்படுகிறவைகள் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மேகம், இதெல்லாம் நம்ம வானத்தில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும் இல்லையா? இதெல்லாம் காணக்கூடியவைகள். ஆனால் தேவதூதர்களை நம்ம என்ன செய்ய முடியாது? வானத்தில் உள்ள தேவதூதர்களை நம்ம என்ன செய்ய முடியாது? காண முடியாது. கர்த்தர் என்ன செய்திருக்கா? அவர்களை காணக்கூடாதவர்களாய் நம்மளுக்கு சிருஷ்டித்தா. ஸோ தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்ட விழுந்து போன தூதர்களை நம்ம என்ன செய்ய முடியாது? காணப்படா. அதனால தான் சில நேரம் சொல்லுவேன்ல, இது பிசாசின் கிரியைகள், அதை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஆனால் அந்த கிரியைகள் செயல்படும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாதவைகளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ரோமர் 1, இந்த கொலோசியர் 1:16 ரோமன் கேத்தலிக் பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த கர்த்தத்துவம், அந்த வார்த்தைகளை வாசிப்போமா? கர்த்தத்துவத்தையும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது எல்லாம் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டதுன்னா கத்தோலிக்கர் பைபிளில் வானதூதர் அப்படின்ற ஒரு வார்த்தை குறிக்கப்பட்டது. ஸோ சிங்காசனங்களில் தூதர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் யாருன்னா கர்த்தத்துவம். அப்போனா கவர்மெண்ட். நம்ம ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குவோம், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருந்தது. அதனால் ஆண்டவருடைய மேலே
தேவனுடைய ராஜ்யம், அந்த கவர்மெண்ட் வந்து உட்கார்ந்து இருக்கிறத நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆனால் இங்கே தூதர்களுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கா, அந்த கர்த்தத்துவங்களை கொடுத்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அரியணையை சூழ்ந்திருக்கிறார்கள். அவங்களுடைய ஊழியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சிங்காசனத்தை சுற்றி போற்றி பாடிக்கொண்டு அதே சமயத்தில் அந்த ஆட்சி, அந்த பெரிய அரசனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஆட்சியை அவங்க செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த உலகத்தில் சக்கரவர்த்தி ராஜா அப்படின்னா அவங்களுக்கு கீழே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்து அவங்க சொல்கிறத கேட்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஜனங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே இருக்கிற மற்ற வேலை செய்கிற ஒரு பணிவிடை செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எப்படி அந்த ராஜாக்கு கீழே இருந்து செய்கிறார்களோ அதே போல் ஒரு வல்லமையை இந்த தேவதூதனுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சிங்காசனங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அரியணையில் சூழ்ந்திருப்பார்கள். அடுத்தது கர்த்தத்துவங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆட்சி புரிவோர். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ராஜ அந்தஸ்து உள்ளவர்கள். துரைத்தனங்கள் அப்படின்னா தலைமை ஏற்கிறவர்கள். அவங்க வந்து தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா சிப்பாசாரிகள் போல், ஜமீன்தார்கள் போல் அவங்க வந்து இடையில இருந்து என்ன செய்வார்கள், தலைவர்களாக இருந்து ஒரு சில காரியங்களை செய்து முடிக்கிறார். அதிகாரம் உள்ளவர்கள்னால் அதிகாரம் தாங்குவோர். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அதிகாரிகளை, அவங்க வந்து அந்தஸ்துகளை உடையவர்களாக இருக்கிற தூதர்கள். ஸோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இப்படி தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், தூதர்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, கர்த்தத்துவங்கள் இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது, அவங்களுக்கு சிங்காசனம் இருக்குது, அவங்களுக்கு துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களை விசேஷமாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். பல வகை தூதர்கள் உண்டு, பல வகையான தூதர்கள். முதலாவது நம்ம பார்க்கும்போது கேருபீன்கள் நம்ம வாசித்தோம்ல, முதலாவது ஆதியாகமம் 3:24 காவல் காக்கும் தூதர்கள் தான் கேருபீன்கள். சேராபீன்கள் அடுத்தது யார், சேராபீன்கள். அவங்கள குறித்து எங்கே வாசிக்கிறோன்னா ஏசாயா 6:1-4, அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 7 11-12 தேவ சமூகத்தில் துதிக்கும் தூதர்கள். சேராபீன்கள்னால் என்னது, தேவ சமூகத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்வார்கள் எப்பொழுதும். வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் வாசிப்போமா, 7 11 12 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் இரவும் பகலும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறவர்கள் தான் சேராபீன்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். ஹல்லேலூயா. தூதர்கள் இப்படி தான் எப்பவும் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு எப்பவும் உங்கள் வாயில் என்ன இருக்கணும், துதி இருக்கணும். ஆண்டவரே சொல்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துணை. ஏன்னா சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு காரியமோ சிருஷ்டிகர்த்தரை என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். இதை தான் இந்த தூதர்கள் என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க. பிரதான தூதன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4:16 ஏனெனில் 6 கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த பிரதான தூதன் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்துவார். ஸோ ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவங்களை நியமித்து வைத்திருக்கிறார். 24 மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:4. பல வகை தூதர்களின் பெயர்கள் இல்லை, பல வகையான தூதர்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்மூடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஹல்லேலூயா. 24 மூப்பர்கள் அவங்க வந்து என்னென்னா அந்த சிங்காசனத்துக்கு
அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அங்கே என்ன வரிசையாக கொயர் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. முதல் மியூசிக் பண்ணுறோம், பின்னாடி பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டுலேயே வகை வகையாக மேலே ஏற்றி பாடுறவங்க, கீழே இறக்கி பாடுறாங்க, அப்படி வரிசைப்படுத்தி ஒரு அழகுபடுத்தி ஒரு சில கான்செப்ட்லாம் இப்போ வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் தான் பரலோகத்துலேயும் என்ன செய்கிறாரு, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கு முன்பாக 24 மூப்பர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த சிங்காசனத்துக்கு கீழே இருந்து எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள் என்று நம்ம ஸோ 4 ஜீவன்கள் என்று அடுத்தது 4ஆம் அதிகாரம் அதே வெளிப்படுத்தின 4:6 சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து இரவும் பகலும் ஓய்வில்லாமல் ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பாங்களா, போற்றி கொண்டே இருப்பாங்களாம். வாசிப்போமா 4:6. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. ஹல்லேலூயா. அவங்க எப்படின்னா கற்களால் நிறைந்து இருந்தார்கள் அந்த 4 ஜீவன்கள். அப்போனா அவங்க அந்த சிங்காசனத்தை மகிமையுள்ள ராஜாவை நம்ம பார்க்கவே முடியாது, அவர் பிரகாசமாக இருப்பார். ஏன்னா இந்த மாதிரி தூதர்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த பளிச்சுன்னு அந்த கற்களால் நிறைந்திருக்காங்கன்னா அந்த லைட்டு, அந்த கல்லில் உள்ள ஷைனிங் வந்து அந்த இடத்த வந்து ஜொலிக்கும்படியாய், அந்த இடத்த வந்து மகிமைப்படுத்தும்படியாக அந்த தூதர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆண்டவர் தமது சபையை கண்காணிக்கவும் அவர்களை எச்சரிக்கவும் புத்தி சொல்லவும் வழி நடத்தவும் தேவதூதர்களை நியமித்திருக்கிறார். ஸோ சபைனா தேவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை, அது ஒழுங்கீனமாக இருக்கக்கூடாது, அது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியாக அதை சிட்சித்து நடத்தும்படியாக, அதை கண்காணித்து நடத்தும்படியாக, அந்த சபையை போஷித்து காப்பாற்றும்படியாக, வழி நடத்தும்படியாக கர்த்தர் என்ன செய்திருந்தா, தூதர்களை நியமித்து வைத்திருந்தார். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 7:1 காற்றின் மேல் அதிகாரம் உள்ள தூதர்கள் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:18 அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள தூதர்கள் என்று பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:4 தண்ணீர்களில் தூதர் என்று நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, காப்ரியேல் என்ற ஒரு தூதனை குறித்து அவர் வந்து என்ன செய்வார்னா நற்செய்தி அறிவிக்கிறவராக இருப்பார். அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த மேய்ப்பர்களுக்கு மரியாளுக்கு வந்து நற்செய்தி அறிவித்த தூதன். அதே போல் தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்த தூதன் தான் காப்ரியேல். அதே போல் தள்ளப்பட்ட லூசிபர், அவன் வந்து விழுந்து போன தூதன், அவனை குறித்து தான் நம்ம ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் அவன் தான் என்னவா மாறினா, சாத்தானான் மாறினான். ஆனால் தான் சாத்தானோ அவன் வந்து அந்த ஆவிகளில் நிறைந்தவனாய் காணப்படுகிறான். எப்படி தூதர்களும் ஆவினால் நிறைந்திருக்கிறாங்க, ஆனால் சாத்தான் பொல்லாத ஆவினாலே, ஏன்னா அவன் கர்வம் கொண்டு எழும்பினதுனால கர்த்தரை வந்து அவனை தள்ளினதுனாலே அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி. அதே போல் தூதர்களின் பணிகளை குறித்து, அவங்களுடைய வேலைகளை கூட அவங்க பாதுகாப்பாங்க, அவங்க விடுதலையாக்குவாங்க, அவங்க அழிப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, பட்டயத்தை கொண்டு வந்து அழிப்பாங்க. நம்ம அதை வேதத்தில் வாசிக்கும்போது தாவீது அந்த ஜனங்களெல்லாம் எண்ணும்போது ஒரு தூதன் வந்து என்ன செய்தா அந்த பகுதியில். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். தண்டனை, இந்த தவறு செஞ்சால் உடனே என்ன செய்யும், தண்டனை கிடைக்கும். அதே போல் அறிவுரை வழங்குது, தூதர்கள் வந்து என்ன செய்வாங்க, அறிவுரை. அது அந்த தாவீது ஆபிரகாம் ஜெபித்தான்ல, எப்படி ஜெபிச்சா, என்னுடைய ஊழியக்காரனை நான் என்ன செய்கிறேன், முன்னாடி அனுப்புகிறேன், என்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க முடியாது, அவனுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, தூதனை அனுப்பி அவனுக்கு வழி காண்பீங்க, அவனுக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்ட்டு அனுப்பிவேன். ஸோ அறிவுரை வழங்குதல். அதே போல் அநேக தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் என்ன செய்தால் ஆலோசனைகளை கொடுத்து ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று தூதர்கள் மூலமாய் கட்டளையிட்டார், வழி காட்டினார். இப்படி நிறைய காரியங்கள் பணிகளை செய்கிறவர்கள் தான் தூதர்கள். இன்னும் ஒரே காரியத்தை மட்டும் நம்ம தியானிப்போம். மனித ஆவியும் தேவ தூதர்களையும் குறித்து நம்ம பார்க்கும்போது வேதத்தில் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து சீஷர்கள் அந்த வேத பாதங்களாங்க, இப்போ ஒரு மனுஷனுடைய ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க, அந்த
புருஷன் இறந்துட்டான் அப்படின்னா அவங்க மனைவிக்கு யார் புருஷனாக இருப்பா? அப்போ அவங்க தம்பி யாராவது இருந்தால், அப்படி அவங்க வீட்டில் 7 சகோதரர் இருக்கிறாங்க, எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்க. இப்போ அந்த மனைவியும் மறைச்சிட்டா. இப்போ பரலோகத்துக்கு போனால் யார் அவங்களுக்கு கணவராக இருப்பா அப்படின்ட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டாங்கள. அந்த பகுதியை நம்ம எடுப்போமா? ஆண்டோடைய சமூகத்தில் 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மத்தேயு 19. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்களுக்கு அந்த இடத்துல, அவருடைய சீஷர்கள் அவர்களை நோக்கி, மனிதனை பற்றி புருஷனை பற்றி காரியம் இப்படி இருந்தால், அது இல்லையா? அது இல்லை. 19ஆம் அதிகாரம் மத்தேயுவா 25ஆம் வசனத்தில், தன் சகோதரன் விட்டு போனால் 28 வாசிங்க. ஆகையால் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம தேவ தூதர்களைப் போல இருப்போம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கற்பனை இருக்குது. அவங்களுக்கு 2 சட்டைகள் இருக்குது, அவங்க வெண்மையாக இருப்பாங்க, அவங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கற்பனை இருக்குது. ஏன்னா வேதத்துலேயும் நம்ம அதை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும், தேவ தூதர்களை காட்டிலும் நம்ம பரலோகத்தில் தேவனுடைய புத்திரராய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம மரித்தோன்னா இப்படி தான் இருப்போம், அப்படி தான் இருப்போம், இன்னாறு மாதிரி இருப்போம், அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே எப்படி இருப்போம்? தேவனுடைய பிள்ளைகளாய், புத்திரர் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தினாலே நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 12, 22, 23, 24 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, நம்ம என்ன செய்வோமா? நீதிமான்களுடைய ஆவி என்று கர்த்தர் நம்மை சொல்லுகிறார். வாசிப்போமா? நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? தேவனுடைய தூதர்களுக்கு நம்ம நியாயம் விசாரிக்கத்தக்க கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? நம்மளை நியமிப்பார் என்று இந்த வசனங்கள் நமக்கு. ஸோ சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம்னா, தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை படைத்திருக்கிறார் என்று நம்ம வேதத்தில். ஸோ இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது, வசனங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த தேவ தூதர்கள் சாப்பிடுவாங்களான்னா சாப்பிடுவாங்க. அவங்களுடைய ஆகாரத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் அதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா என்று பெயரிட்டார். அதுக்கெல்லாம் வசன ஆதாரம் வச்சிருக்கிறேன், நேரம் ஆயிட்டே போகிறதுனால நான். ஸோ அந்த மன்னா தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ அப்பமாய் நமக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31, 22. வானத்திலிருந்து
அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. மோசே வானத்திலிருந்து வந்த அப்பத்தை ஜனங்களுக்கு கொடுத்தான். ஆனால் என் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக ஜீவ அப்பமாக கொடுத்திருக்கிறார் என்று நம்ம இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ கர்த்தர் அப்படியா இந்த தூதர்களை மெயினாக இன்றைக்கி நம்ம எப்படி எப்படி தூதர்கள் படைக்கப்பட்டாங்க, அவங்களுடைய பணிகள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி எப்படி வித்தியாசங்களில் செயல்பட்டாங்க அப்படின்றத ஒரு கொஞ்சம் தான் பார்த்தோம். நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம டாபிக் வச்சுருக்கிறோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மற்றதை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த எபிரேயர் 1:14 பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். யார் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள்? தேவதூதர்கள். யாருக்கு இருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனத்துக்கு அவங்க பணிவிடை ஆவிகளாக இருக்காங்க. எத்தனை பேர் இங்கே விசுவாசிக்கிறீங்க நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனம்? ஹல்லேலூயா. எல்லோரும் சொல்லுவோமா? நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய, கர்த்தர் எனக்கென்று என்ன செய்திருக்கிறார்? ஒரு தூதனை வைத்திருக்கிறார். அந்த தூதனை நம்ம என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்க விடக்கூடாது. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அந்த தூதன் தூங்குவான். ஆனால் நீங்கள் ஜெபித்து, நீங்கள் துதித்து, உங்கள் விண்ணப்பங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்திட்டே இருக்கும்போது உங்களுடைய பணிவிடை ஆவி, உங்களுடைய பணிவிடை செய்கிற தூதன் என்ன செய்வா? தேவனிடத்தில் அதை கொண்டு போய் சமர்த்து, எப்படி தானியேலுக்கு அந்த பதிலை வாங்கிட்டு கையில் கொடுத்தாரோ அதே போல் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த 21 நாட்களும் நமக்குன்னு நியமிக்கப்பட்ட தூதர்களை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், நம்ம என்ன கட்டளையிட வேண்டும், அதை தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னை காக்கும்படி உனக்காக நான் ஒரு தூதனை என்ன செஞ்சிறேன்? கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஸோ கர்த்தர் கட்டளையிட்டது மாதிரி அவருடைய நாமத்தினாலே நம்ம கட்டளையிடும் போதும் அந்த தூதர்கள் நமக்கு கீழ்ப்படிவார்கள், நமக்காக வேலைகளையும் சேவைகளையும் செய்வார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அதற்காக தான் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் கூட கர்த்தர் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ரட்சிப்பின் தேவ சபைக்கு ஜூலை மாத வாக்குத்தத்தம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, அதை கொடுப்பேன் என்று சொல்லலை, அதை நான் செய்வேன். அப்போ யார் செய்வா? கர்த்தர் அவருக்குன்னு நியமித்த அவருடைய பணிவிடை ஆவி தூதர், நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற நம்முடைய தூதர்களை கொண்டு தான் என்ன செய்வார்? அந்த காரியங்களை நமக்காக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய காரியத்தில் அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றாய் நாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் போது நிச்சயமாய் நமக்குன்னு நியமிக்கப்பட்ட பணிவிடை தூதர்கள், கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பணிவிடை தூதர்கள் இந்த காரியங்களை நமக்காக செய்வாங்க. அதனால் நம்ம தூதனை நோக்கி ஜெபிக்க வேண்டாம். நமக்காக ஜீவ அப்பமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிடும்போது இந்த காரியங்கள் நடைபெறும். ஹல்லேலூயா.